5 நகராட்சிகளையும் 5 பேரூராட்சிகளையும் ஒருங்கிணைத்து தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறதை ஒழிய எவ்வித கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தாத நிலைத்தான் இந்த மாநகராட்சி பகுதி முழுவதும் நிலவுகிறது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைய தினம் குடி தண்ணீரில் கழிவுநீர் கலந்து இன்றைக்கு எண்ணற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் வந்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் உயர் சிகிச்சைக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சரியான விவரங்கள் கிடையாது. இன்றைக்கு 3 பேர் இறந்திருப்பதாகவும் 32 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் எங்களிடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய ஊர்ஜிதமாக எந்த தகவல்களும் எங்களிடத்தில் வழங்கப்படவில்லை. இது ஏதோ தாம்பரம் மாநகராட்சியிலே இருக்கக்கூடிய 13வது வார்டிலே நிலவக்கூடிய நிலை மட்டுமல்ல, மாநகராட்சி பகுதி முழுவதும் இந்த நிலைத்தான். மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேள்விப்பட்டவுடன் தொலைபேசியின் வாயிலாக எங்களிடத்தில் உத்தரவிட்டிருப்பதெல்லாம் உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய நிலையெல்லாம் என்னிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவிற்கிணக்கத்தான் நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த பகுதி முழுவதும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அருமையண்ணன் எடப்பாடியாருடைய பொற்கால ஆட்சியில மாடம்பாக்கத்தில் 5 மிகப்பெரிய கிணறுகளை வெட்டி அதன் வாயிலாக சிட்லப்பாக்கம் மாடம்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு அந்த திட்டம் முழுவதுமாக கைவிடப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மாடம்பாக்கம் ஏரியிலே இருக்கக்கூடிய அந்த 5 கிணறுகள் முழுவதும் கழிவு நீர் கலைந்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே அந்த மாநகராட்சியின் ஆணையரிடத்தில் புகாராக நாங்கள் அளித்திருக்கிறோம். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. அதே போன்று தான் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில செங்கழுநீர் மலையிலே இருக்கக்கூடிய அந்த சுனை என்று சொல்லக்கூடிய அந்த சுனை நீரினை சுத்திகரிக்கப்பட்டு இந்த பகுதியில் அந்த பொம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீராக வழங்கப்பட்டது. இன்றைக்கு இந்த விடியாதிமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் அந்த திட்டமும் கைவிடப்பட்டு இன்றைக்கு அந்த சுனை நீர் மாசடைந்திருக்கிறது. கழிவுகள் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமாகவும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ தடவை மாநகராட்சி கூட்டத்தில் எடுத்து சொல்லி எவ்விதமான நடவடிக்கை இல்லை. எனவே தாம்பரம் மாநகராட்சியில நிலவக்கூடிய இந்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், அராஜகங்களுக்கு காரணம் இந்த விடியாதிமுக ஆட்சி தான், மாநகராட்சியின் நிர்வாகம் தான் என்பதனை பகிரங்கமாக நாங்கள் இந்த நேரத்தில் குற்றம் சாட்டுகிறோம். அமைச்சர் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது தண்ணினால அப்படி ஆகல, ராமன்புரம் பேசும்போது மீன் சாப்பிட்டாங்க, ஏரி மீன் சாப்பிட்டாங்க, அதனாலதான் அப்படி ஆகிப்போச்சு, தண்ணினாலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அருமையண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்துல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு மருத்துவர். ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் அல்ல. மராத்தான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை மருத்துவத்துறைக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியதன் விளைவுத்தான் இன்றைக்கு நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் மாசு கிட்ட கேட்கும்போது என்கிட்ட கேட்குறீங்க, அந்த டாக்டர் கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. செய்தியாளரை வந்து தலைவராக பேசக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. அது எப்படி இந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியில பல்வேறு அமைச்சர்கள் நிருபர்களை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்பதனை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். பல்வேறு தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பொறுப்பாளர்கள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய ஆலந்தூரை சேர்ந்த RS பாரதி என்னவெல்லாம் பிரஸ்ஸையும் ரிப்போர்ட்டரையும் எவ்வளவு அவமரியாதை செய்தார் என்பதனை நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அமைச்சர்கிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட டேட்டா கேட்கும்போது முன்னுக்கு பின்னால் ஒரு முரண்பாடான ஒரு புகாரை சொல்றாங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரு வீட்டுல இருந்து இறந்துட்டு வந்துதான் சொல்றாரு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் முன்னாடி நாள் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் ஆமான்னு சொல்றாரு. ஆனா லிஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. முன்னுக்கு பின்னால ஒரு முரண்பாடா இருக்கு. அரசு வந்து இதுல வெளிப்படைத்தன்மை வேணும்னு நினைக்கிறீங்களா?
ஆட்சி என்பது தனக்கு இருக்கக்கூடிய குறைகளை உணர வேண்டும். எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கருத்திலே கொண்டு அதனை எல்லாம் சரி செய்ய வேண்டும். இதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு அழகு. ஆனால் இன்றைக்கு அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஆட்சி அத்தகைய ஆட்சி இல்லை. மூடி மறைக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழ் மக்கள் இன்றைக்கு சொல்லனா துயரத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள்.